இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான உறவுகள் காலப்போக்கில் படிப்படியாக வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் பெர்லின் நகரில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய அமைச்சர், இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே அரசியல் உறவுகள் மட்டுமல்லாமல் கலை மற்றும் கலாச்சார பரிமாற்றங்களும் மிகுந்த உற்சாகத்துடன் பகிரப்படுவதாக குறிப்பிட்டார். ஜனநாயக விழுமியங்களை அடிப்படையாக கொண்ட இவ்விரு நாடுகளின் முறையான தூதரக உறவுகள் இந்த ஆண்டுடன் 75 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். ஐரோப்பிய கண்டத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக ஜெர்மனி திகழ்வதாகவும் 2000க்கும் மேற்பட்ட ஜெர்மன் நிறுவனங்கள் இந்தியாவில் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் ஜெர்மனியில் வசிக்கும் 3,70,000 இந்திய வம்சாவளியினரின் பங்களிப்புகளையும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். ऑपरेशन सिंदूर में हमारी सेना ने क्या कमाल किया है तो बतलाने की जरूरत है नहीं। यानी हमारी मिलिट्री पावर भी मजबूत हुई है पहले से। अब हम लोग को ये भारत ने आज तक, भारत की हिस्ट्री उठाकर देख ले कोई, आज तक भारत ने दुनिया के किसी देश पर अपनी तरफ से आक्रमण नहीं किया। लेकिन जो ताकतवर होता है वो जल्दी किसी के ऊपर आक्रमण करता भी नहीं है। लेकिन यह है कि यदि अब किसी पड़ोसी ने कोई छेड़छाड़ करने की कोशिश की तो डॉट डॉट डॉट। और पड़ोसी तो ठीक ठाक है, एक ही गड़बड़ है। சுமார் 38 நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாகவும், இதன் மூலம் இந்திய தயாரிப்பாளர்களும் உற்பத்தியாளர்களும் தங்கள் பொருட்களை உலக சந்தைகளில் விற்பனை செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக ஹம்போல்ட் பல்கலைக்கழகத்திற்கும் நேரில் சென்ற அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்குள்ள ரவீந்திரநாத் தாக்கூரின் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினார்.